வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை காதல் படகு அதோட பகுதி 7. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? 2 தினங்களில் அனைத்தும் உறுதியாகி பெண் பார்த்து பூ வைத்து வருவதற்காக அன்று அனைவரும் கிளம்புவதாய் முடிவானது. அப்பத்தா, இந்த பாவாடையில் எது நல்லா இருக்குன்னு சொல்லு. நல்லா ஏதாவது சொல்லிவிடுவேன். அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். பாவாடை சட்டையை தூக்கிட்டு வந்து நிற்கிறான். போய் ஒழுங்கு மரியாதையாக தாவணியை கட்டுடி என்று கத்திய கத்தில் காரை மூடிக்கொண்டு வெளியே வந்தவளை கணியன் பிடித்து நிறுத்தினான். எப்போ பார்த்தாலும் ஏன் பாப்பா அவளோட மல்லுக்கு நிற்கிற நீ? தாத்தா, அதெல்லாம் ஒரு தனி சுகம். வர வர அப்பத்தா கிட்ட திட்டு வாங்கலையானால் பொழுதே போகாத மாதிரி இருக்கு. அதான். சின்ன கழுத, ரொம்ப சேட்டை உனக்கு. போய் ரெடியாகி வா. 2 நிமிஷம் வந்துடுறேன் என்றவள் கூறியதுபடியே சில நிமிடங்களில் தயாராகி தாயின் அறைக்குள் வந்தாள். மா, எனக்கு ஏதாவது செயின் தெரியா என்று வந்த மகளை பார்த்தவருக்கு திருப்தியாயிருந்தது. தீபாவளி, பொங்கல், பிறந்த நாள் என அனைத்திற்கும் ஒரு பட்டுப்பாவாடை தாவணி நிச்சயமாய் கடையிலிருந்து கொண்டு வந்து விடுவார் முத்துப்பாண்டி. ஆனால் மகளோ அந்த வருடத்தில் வந்த புது மாடல் சுடிதார், அதுவும் இல்லை எனில் பாவாடை சட்டை என்றே போட்டு திரிவாள். இப்படி ஆடிக்கு ஒரு முறை, அமாவாசைக்கு ஒரு முறை தானே அவளே மனமு வந்து தாவணியை கட்டுவது. அப்போதெல்லாம் தாயுக்கும் தகப்பனுக்கும் மகளை அழகு பார்த்து மாளாது என்றுதான் கூற வேண்டும். கண்ணு, எம்புட்டு அழகா இருக்க தெரியுமா? தெரியுமே, என் குணா மாதிரியே இல்லை என்றவள் செல்லம் கொஞ்சியபடி தாயின் நகைகளை நோட்டம் விட்டு விட்டு ஒன்றும் திருப்தி ஆகாமல், மா, நான் சித்தியோட பச்சைக்கல் அட்டிகை வாங்கிக்கிறேன். இதுக்கு எடுப்பா இருக்கும். என்ன கண்ணு, 4-5 சங்கிலி போட்டுக்கோ. நான் என்ன நகை கடை விளம்பரத்துக்கா போறேன்? போம்மா. சரி, இந்த ஒரு செயினை போட்டுக்கோ என்றவர் தன் நீளமான சங்கிலியில் தாமரை டாலர் பதித்ததை மகளுக்கு போட்டு விட்டார். சித்தி, சொல்லு பாப்பா. சித்தி, எனக்கு உங்களோட பச்சைக்கல் அட்டிகை வேணும். இதுக்கு மேட்சாக இருக்கும்ல? அதுக்கென்ன, நீ எது போட்டாலும் அழகாத்தே இருக்கும். இரு, கொண்டு வரேன் என்றவர் அவள் கேட்ட நகையை மாட்டிவிட்டு கையில் இருந்த மல்லிச்சரத்தை மொத்தமாய் தலையில் சூட்டிவிட்டார். என் அழகு பிள்ளைக்கு எம்புட்டு வேணாலும் சுற்றி போடலாம் என்று திருஷ்டி கழித்து அனுப்பிவிட்டார். தனதரைக்கு வந்தவள் லேசாய் பவுடரிட்டு பொட்டை வைத்து கண்ணுக்கு மையிட்டு கொண்டு இந்த அரிய நிகழ்வை எல்லாம் சேமித்து வைக்கும் நோக்கில் தன் கைபேசியில் செல்ஃபி எடுத்துக்கொண்டாள். அதனை வாட்ஸ்அப் டிபியாவும் வைத்து முடித்த போதுதான் அன்றைய அலங்காரம் திருப்தியானதாய் ஒரு உணர்வு எழுந்தது. படிகளில் கேட்ட கொலுசு சத்தத்தில் கீழே இருந்த பெரியவர்கள் அனைவரும் நிமிர்ந்து பார்க்க அத்தனை அம்சமாய் வந்த தங்கள் வீட்டு பெண்ணை வைத்த கண் வாங்காமல் பார்த்திருந்தனர். ஃப்ளவர், எப்படி இருக்கு என்றவள் பாவாடையை பிடித்து சிறு பிள்ளை போல நின்று காட்ட பூங்கோதையே லேசாய் சிரித்திருந்தார். எம்புட்டு லட்சணமா இருக்கு. இதை விட்டுட்டு அந்த குழைய மாட்டிட்டு திரியிறியே, தினமும் இப்படியே போடலாம்ல? அது சரி, இதை போட்டுட்டு மேட்ச் ஆடவா? போ அப்பத்தா. பா, நான் ரெடி. ஏன் வெறுங்கழுத்தா வர? அம்மைகிட்ட இன்னும் 2 செயின் வாங்கி போட்டுக்கோ. போப்பா, இதுவே என்னவோ போல இருக்கு. என்னை அழகு பார்த்தது போதும், போலாமா என்ன? அண்ணன் பாவம், பொண்ணை கண்ணிலேயே காட்ட மாட்டீங்க போலியே என்றவள் கார் சாவியை எடுத்துக்கொண்டு முன்னே ஓடினாள். பெண் வீட்டார் மதுரையில் நகைத்தொழில் செய்து வரும் குடும்பம். இவர்களின் குடும்ப அளவிற்கு செல்வாக்கு இல்லை எனினும் அவர்களின் மரியாதையான குடும்பத்திற்காகவே சம்பந்தத்திற்கு விருப்பம் தெரிவித்திருந்தனர். அனைவருமாய் 2 கார்களில் சென்று இறங்க பெண் வீட்டார் அனைவரும் வாசலுக்கே வந்து வரவேற்று சென்றனர். பரஸ்பர நல விசாரிப்புகள், பேச்சுக்கள் எல்லாம் முடிந்து பெண்ணை அழைத்து வர சொல்ல கன்னிகா அனைவருக்குமாய் வணக்கம் வைத்து கீழே விழுந்து நமஸ்கரித்தபடி அனைவருக்கும் நடுவில் அமர்ந்தாள். அண்ணே, அண்ணி சூப்பர், நிமிர்ந்து பாரு. ஏண்டி மாட்டி விடுற? ஓ, அப்போ தனியாக தான் அண்ணியை பார்ப்பேங்கிற. நான் எப்படி சொன்னேன்? ஆனால் நான் சொல்லுவேனே. பாப்பா, பேசாம இரு என்பதற்குள் தந்தையின் அருகில் சென்றிருந்தாள் மங்கை. பா, அண்ணனை போ அண்ணிக்கிட்ட பேசிட்டு வர சொல்லு. என்ன இல்லாத பழக்கெல்லாம்? அவங்க எதாவது நினச்சிக்க போகிறாங்க. எந்த காலத்தில் பாருக்க நீ? சொல்லுப்பா என்பதற்குள் பெண்ணுடைய அப்பா என்னவென்று கேட்க வேறு வழியில்லாமல் முத்துப்பாண்டி விஷயத்தை அவரிடம் கூற கணியனும் பூங்கோதியும் பேத்தியை முறைத்தனர். நல்ல வேலை, நான் எப்படி கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். படித்த பிள்ளைங்கல்ல,
இதெல்லாம் எதிர்பார்க்கத்தான் செய்யும். நீ அண்ணனை கூட்டிட்டு போமா, அந்த பக்கம் தோட்டம் இருக்கு என்றவர் மங்கையை பார்த்து புன்னகைத்தார். திருமாவளவனை பார்த்து கண் சிமிட்டியவளாய் அவனது கைப்பற்றி அழைத்துச் சென்றவள் கதவன் அருகிலேயே நின்று கொள்ள மணமக்கள் இருவருமாய் தோட்டத்தில் நின்றிருந்தனர். ஹாய். ஹாய். என்னாச்சு? ஏன் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை. பேசணும்னு எல்லாம் நினச்சி வரல. உனக்கு எதாவது கேட்கணுன்னா கேளு. அது என்ன? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இல்லை, நான் சென்னையில் வேலை பார்க்குறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையை விட்டுட போகிறேன். அதனால் இங்கே நான் ஒரே பொண்ணு. அப்பாவுக்கு அப்புறம் குடும்ப தொழிலை நான் பார்த்துக்கலான்னு இருக்கேன். இது முழுக்க முழுக்க என்னோட விருப்பம்தான். இன்னும் அப்பா கிட்ட கூட சொல்லலை. அதுக்கு மட்டும் உங்களுக்கு எல்லாம் சம்மதமானு கேட்கணும்னு நினச்சேன். உங்களுக்கு அதில் எதுவும் பிரச்சனை இல்லையே? ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுவும் உள்ளூரிலேயே இருக்கும்போது அதை பார்க்குறதுல யார் என்ன சொல்லிட போகிறாங்க? இல்லை, உங்கள் அம்மா சித்தி தங்கச்சின்னு யாருமே வேலைக்கெல்லாம் போனதில்லையே, அதான் என்ன சொல்லுவாங்களோன்னு. உன் தயக்கம் புரியுது. ஆனால் என் தங்கச்சி கிரிக்கெட் விளையாடுறது உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அவளோட விருப்பங்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறோம். இனி உன் விருப்பத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க என்றதில் ஒரு நொடி அவனின் விழி நோக்கியவள் மீண்டுமாய் தலை குனிந்து கொண்டாள். வேற எதுவும் இருக்கா என்பதற்குள் மறுப்பாய் தலையசைத்தவளை பார்த்தவன் புன்னகையோடு மங்கையை அழைத்தான். பாப்பா, இங்கே வாயேன். சொல்லுன்னே. ஹாய். உங்களுக்கு அண்ணனை பிடிச்சிருக்கா? ஆரம்பிச்சுடுவா பெரிய மனுஷி. உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இவளை ஃப்ரெண்டாக்கி வச்சுக்கோ. உன் மாமனாரே இவ சொன்னால் எதிர்பேச்சு பேச மாட்டாரு என்றதில் அவர்களின் சம்மதத்தை மறைமுகமாய் தெரிந்து கொண்டதில் மங்கையின் உதடுகள் புன்னகையில் விரிந்தன. அடடா, அப்படி போகுதா? வாழ்த்துக்கள் 2 பேருக்கும் என்றவள் இருவருமா தோளோடு அணைத்து கொண்டாள். உள்ளே புன்னகையோடு வந்த மகளை பார்த்த முத்துப்பாண்டிக்கு திருப்தியாக இருந்தது. பா, ரொம்ப தள்ளி போடாம நல்ல முகூர்த்தமா சீக்கிரமா வர மாதிரி பார்த்து சொல்லுங்க என்றதில் அனைவரின் முகமும் நிம்மதியிலும் சந்தோஷத்திலும் பிரகாசித்தது. பெண்ணுக்கு பூ வைத்து உறுதி செய்து அடுத்த மாதம் சித்திரை திருவிழா வேறு வரவிருப்பதால் 2 மாதத்திற்கு பின் வரும் முகூர்த்தத்தில் திருமணம் என்று முடிவானது. வீட்டிற்கு வந்ததும் பாவாடையை தூக்கி கட்டியபடி பின்னி இருந்த தலைமுடியை தூக்கி கொண்டை போட்டவளாய் ஹாலின் சோபாவில் அமர்ந்த மங்கை, ஷப்பா, எப்படித்தான் நாள் மொத்தமும் இந்த கெட்டப்பில் சுத்துறீங்களோ. சித்தி, இந்தாங்க உங்க அட்டிகை. 1 நிமிஷம் இரேண்டி, திருஷ்டி சுத்தணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவசரத்தை பாரு. குணா, உன் அவளுக்கு சுத்தி போடு என்றபடி பூங்கோதை அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். கணியன் பேத்தியிடம், எல மங்க, எல்லார் முன்னாடி இப்படியா சொல்லுவேன்? நான் என்ன பண்ணினேன் தாத்தா? பொண்ணையும் பையனையும் பேச சொல்ற, அதில் என்ன தப்பு இருக்கு? அவங்களுக்கு கேட்கறதுக்கு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கும் தானே. எதுவானாலும் கல்யாணத்துக்கு பிறகு பேசிட்டு போறாங்க. அதெல்லாம் உங்க காலம் தாத்தா. இப்ப எல்லாம் பொண்ணுங்க மாப்பிள்ளைக்கு இன்டர்வியூ வைக்கிற அளவு காலம் மாறிடுச்சு. பேசி பழகி பார்த்து பிடிச்சிருந்தாதான் பெத்தவங்களையே பேச சொல்றாங்க, தெரியுமா? உலகம் என்னத்தையோ மாறிட்டு போட்டோம், நம்ம குடும்பம் இப்படியே தான் இருக்கணும். ஆட போ தாத்தா, நீ பாட்டுக்கு சொல்லிட்டு கொஞ்சம் வருஷத்துல டிக்கெட் வாங்கிட்டு போயிடுவ. அதுக்கப்புறம் 40 வருஷம் வாழ போறது என் அண்ணன் தானே. பிடிக்காத கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ்க்கை பூரா அவனை கஷ்டப்பட சொல்லிய என்றதில் பூங்கோதை கணவனை பார்க்க அதிர்ந்து அமைதி காத்தார் கணியன். இவர்களின் உரையாடலை கேட்ட வண்ணம் உள்ளே வந்த முத்துப்பாண்டியனும் இனியனும் கூட ஒருவரை ஒருவர் பார்த்த வண்ணம் உள்ளே சென்றனர். சரி சரி, பேச்சை விடு. குணா, உப்பு மிளகாய் எடுத்து வர இவ்வளோ நேரமா? இதோ வந்துட்டேன் அத்தை என்றவர் மகளோடு மகனையும் அமர்த்தி திருஷ்டி சுத்தினார். பெரியவர்கள் உள்ளே சென்று விட திருமா தங்கையிடம், என்னடி தாத்தாட்ட இப்படி பேசிட்ட? பின்ன என்னென்ன, கல்யாணம்னா உங்களுக்கு சும்மா போச்சா? சரி, இத்தோட இந்த பேச்சை விடுமாங்க. அப்புறம் அப்பத்தா வெடுக்குன்னு ஏதாவது சொல்லிட போகுது. இப்போவே அமைதியாக போனது பெரிய விஷயம். சரிண்ணே, நீ இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகாத. அப்புறம் இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோ. என்ன நம்பர்? யாரோடது? அண்ணியோடது தான். உன் நம்பரையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் என்றதில் பதட்டமாய் சுற்றுமுற்றும் பார்த்தான் திருமாவளவன். அதெல்லாம் யாரும் இல்லை, இந்த பிடி என்றவள் கண் சிமிட்டி சிரிக்க அவளது தலையில் செல்லமாய் தட்டி சிரித்தான் திருமா. நண்பர்களே, இத்தோடு இந்த பகுதி நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருக்கும் என நம்புகிறேன்.
மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.